ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆட்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெய்லரும் வந்துருச்சு. அண்ட் பை த வே இதில் என்ன ப்ரோ நம்ம பார்க்குறோம்னா, ஆக்சுவலி நீங்கள் சீசன் 1லேருந்து கண்டினியூஸாக சீசன் 4 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஹாக்கின்ஸோட இடம் வந்து ஆக்சுவலி ரொம்ப பாவமான ஒரு இடம். அதை வந்து போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. அங்கே ஆக்சுவலி அங்கே எப்படியா இருக்கீங்க அப்படிதான் எனக்கும் கேட்குது. பை த வே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எல்லா மெயினான கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. பட் இப்போவே சொல்லிடுறேன், எந்த ஒரு ஹோப்ஸ் வச்சுக்காதீங்க. எந்த கேரக்டர் எப்படி வேணா போய் அவங்க முடிக்கலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸில் திரும்பி எல்லா மான்ஸ்டர்ஸும் வெளியே வந்து அவங்கெல்லாம் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாகவே நம்ம மார்கன்ஸ். ஸோ அதை அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே எனக்கு வர மாட்டேங்குது. பை த வே இப்போ நம்ம மெயினாக வெக்னாவோட கேரக்டரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எஸ் கைஸ், ஹீ இஸ் பேக்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த அந்த டீசரோட கடைசி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்ட் யூன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். யாராதுன்னு பார்த்தா வெக்னா. ஸோ அந்த செக்மெண்ட்டே வந்துல கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ திருப்பி நம்ம ஓல்ட் ஸ்கூலான அந்த என்டையர் டீம் ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த வாட்டி அவங்க ஹாக்கின்ஸை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. போன வாட்டிலாம் அப்சைட் டவுன் உலகத்துக்குலாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி எல்லாமே பேர்ன் இட் டவுன்னு சொல்லி மென்ஷனும் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் எரிக்க போகிறாங்க போல். அண்ட் அதனால அது என்டையர் ஹாக்கின்ஸு இந்த வாட்டி காலியாயிரும் நம்புகிறேன். சில நியூவான கேரக்டர்ஸும் சும்மா இந்த டீசரில் வந்து அங்கங்கே கிளான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. பட் அதுக்கு மேலாம் விடுங்க, நம்மளோட ஓஜி கேங் திருப்பி உள்ளே கொண்டு வராங்களா. ஸோ மெயினாக நம்ம ஸ்டீவ் எல்லாம் என்ன பண்ண போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் பெரிய பேட்டில் ஒன்று செக்மெண்ட்டாக ஒன்று போயிட்டு இருக்கு. நிறைய ஃபயர் ஆர்ம்ஸோட நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஸோ அதனால பார்ப்போம் இது ஃபைனலாக அவங்க எப்படி ஷோ டவுன் கடைசியில் முடிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அப்கமிங் நம்ம நவம்பர் 26 தான் வந்து வால்யூம் 1 ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் 2 டிசம்பர் 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அண்ட் ஃபைனலான ஒரு எபிசோட் தான் வந்து நியூ இயரோட ஈவென்ட் சொல்லி மென்ஷனும் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு கிராண்டான ஃபினாலேவை வந்து இந்த மாதிரி 3 பார்ட்டாக செக்மெண்ட்டாக பண்ண போகிறாங்க. போன வாட்டியே வந்து கொஞ்சம் எபிசோட் லென்த்லாம் வந்து அவர் கணக்காக இருந்தது. ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு சில ஃபீலிங்லாம் இருந்தது. ஸோ இந்த வாட்டி அவங்க எவ்வளோ எபிசோட் எவ்வளோ லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கேயோ மென்ஷன் பண்ணல. பட் ஒரு நார்மலான கெஸ்க்கு வச்சுக்கலாமே, கண்டிப்பாக ஒரு அவர் கணக்காச்சு இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்ம மெயின் ஓஜி கேங்க திருப்பி இன்னொரு தடவை பார்த்துடலாம். மெயின் நம்ம 11, மைக்கி, வில்லி, மேக்ஸ், நம்ம லியூக்கஸ், டஸ்டின், ஸ்டீவ் அண்ட் நம்ம ஜிம் ஆப்பர்லாம் எங்கேயா இருந்தீங்க போன வாட்டி, உங்களை திருப்பி கொண்டு வாங்கயா. அவர் பாட்டுன்னு வேற ஒரு இடத்துல மாட்டி விட்டாங்க. பட் இவங்க எல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வராங்க. அண்ட் மெயினாக சில நியூவான கேரக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கேரக்டராக இருக்கும் இப்போது எக்ஸாக்டாக எனக்கும் தெரியாது. மெயினாக நம்ம நான்சி இவங்களை எல்லாத்தையும் பார்க்கலாம் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாம் பெரிய பெரிய சீரீஸாக இருக்கலாம், மூவிஸாக இருக்கலாம், அது ஒரு எண்டிங்குன்னு ஒன்று வரும்போது சில அவங்க சேடஸ்டான ஒரு பாட்டை தான் அவங்க வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு தியரியே இருக்குன்னே வச்சுப்போம். ஏன்னா சேட் எண்டிங் வச்சாதான் வந்து அது ஒரு ரிமெம்பரன்ஸாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு வேற லெவலான ஒரு எண்டிங்கும் தந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான எண்டிங் தான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கும் அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. சீசன் 8 என்ன நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ப்போம் சீசன் 5ல அவங்க எப்படி தான் முடிக்கிறாங்கன்னு. பை த வே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அவள் தானா ப்ரோ இதுக்கு மேலே எதுவுமே வரவே வராதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு அதே யூனிவர்ஸில் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன ஒரு சீரீஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ அதனால இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. டோட்டல் டிஃப்ரெண்டான இதே உலகத்தில் வேற ஒரு பக்கம் வேற ஒரு ஸ்டோரியோட அது பாட்டுன்னு கண்டினியூ ஆகும். ஸோ ஹோப் அந்த ஸ்பின் ஆஃப் இதே மாதிரி கொஞ்சம் 80s வைப் ஆனது அண்டு கொஞ்சம் டார்க்கர் தீமோட கொண்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டோரி வந்து இங்கே வந்து கன்க்ளூடும் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி இதுவும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா சீசன்ஸுமே நம்ம தமிழ் டப்ளோட அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்க்க போகிறீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்டான ஒரு சீரீஸ்ன்னே சொல்கிறேனே. அதோட ஸ்டோரியிலேருந்து உள்ள அந்த ஒரு 90s அண்ட் 80ஸோட ஒரு வைப் இருக்கும். அண்டு சில ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாம் டாப் நாச்சாக வந்து நீங்கள் ஒரு சீரீஸில் பார்ப்பீங்க. அண்ட் அதனால ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் அவங்களோட ஃபேவரட்டாகவும் அண்டு ஒரு மறக்க முடியாத லெவலான ஒரு மெமரிஸும் தந்துருக்கு. அண்ட் அதோட கன்க்ளூஷன்னால தான் இப்போதைக்கு அதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹைப்பும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு எல்லாரும் அவ்வளோ ஈகராக வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனலி நானும் பயங்கரமாக ஈகராக வெயிட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம பார்த்துலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட் ஜஸ்ட் 1 day தள்ளி இருக்கலாம். வால்யூம் 1 நவம்பர் 27, வால்யூம் 2 நம்ம டிசம்பர் 26 அண்ட் நம்ம ஃபைனல் எபிசோட் Jan 1 அன்னைக்கு தான்
பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் பை த வே, நீங்க இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் என்னது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக்கும் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.